என்னமோ உங்க மருமக பெரிய வக்கீலா கூட்டு வந்திருக்கலாமே. எம்புட்டு பெரிய வக்கீல அவன் கூட்டிட்டு வந்தாலும் அதை விட பெரிய வக்கீல நம்மளால கூட்டிட்டு வர முடியும். கொலை முயற்சின்னு கேஸ் போட்டா இப்போதைக்கு அவனால வெளியில வர முடியாது. அண்ணா இன்ஸ்பெக்டர் தானே? ம், பேசு. ஹலோ சார், சக்தி தான் பேசுறேன் சார். சார் சரி சார், என்ன சார் சொல்றீங்க சார்? அப்படியா சார், நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி கூப்பிடுறேன் சார். போச்சு, எல்லாமே நாசமா போச்சு. என்னாச்சுப்பா? என்னாச்சு சக்தி? என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? என்ன எல்லாமே நாசமா போச்சு. என்ன சொன்னாருன்னு சொல்லு. என்னத்த சொல்லுதுண்ணா? வாங்க நீ வாங்க. பொம்பளை புள்ள சின்ன புள்ளன்னு என்னென்ன சொன்னீங்க? உங்க சின்ன புள்ள என்ன பண்ணிருக்கு தெரியுமா? யாரு தம்பி? ராஜியா? ஆமா, நீ அவளேதான். அவ என்ன பண்ணா? என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? எல்லாரும் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. என்னப்பா சொல்றீங்க? நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா? ஆமாண்டா, பொம்பளை புள்ளன்னு பார்க்காம நீ நடுரோட்ல இழுத்து போட்டு அடிச்சியா? ஏன்னு கேட்க வந்தா அவங்க மாமனாரையும் போட்டு அடிச்சியா? அதனாலதான் அவ புருஷனும் அவங்க அண்ணனும் ஒண்ணு அடிச்சாங்களா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா அப்படின்னு உங்க புதல்வி, நீங்க தவம் இருந்த பெத்த பொண்ணு எல்லாரும் மேலயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அம்படி திமிர ஆயிடுச்சு அவளுக்கு. கம்ப்ளைண்ட் தானே, கொடுக்கட்டும். டேய் சும்மா இருடா, அப்புறம் உன்னைய தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. வைக்கட்டும், அத பத்தி ஒரு கவலையுமே இல்ல. நானும் உள்ள இருக்கேன், அவங்க 3 பேரும் உள்ள இருக்கட்டும். ஐயோ டேய், அறிவு கெட்டத்தனமா பேசாதடா. எனக்கு ஜெயிலுக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அந்த 3 பேரும் வெளியே வரவே கூடாது. அப்பா, நம்ம கேஸ் கொடுத்துடலாம். குமார், கொஞ்சம் பொறுமையா இரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? அவங்களும் பதிலுக்கு பதில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா. நம்ம கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலாம், அவங்களும் வாபஸ் வாங்கிக்கிறாங்களா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்ன்ற பேச்சுக்கு இடமே இல்ல.